ஆண்டவருக்கு சோஸ்திரம். இந்த ஸ்ட்ரீட் டாக் தான் இது, தெரு நாய் தான். குட்டி போட்டு 6 குட்டி போட்டிருந்தது. அது 5 குட்டி இறந்து போச்சு. இது ஒன்று தான் இருந்தது. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த உடனே என் கூடவே ஓடியாரும் என்கிட்ட விளையாடும், ரொம்ப அன்பாக இருக்கும். மணலில் படுத்துட்டு இருக்கும்போது வெளியே கார் வந்து குழந்தை மேலே லைட்டாக ஏற்றிட்டாரு. அப்போ அதுக்கு என்னாச்சு, இந்த குடலில் போயிட்டு சைடில் காலில் போயிட்டு நின்றுடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டது. எனக்கு அழகா தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாய் பூனையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா வளர்த்துட்டு தான் வரேன். இருந்தாலும் இது ஸ்ட்ரீட் டாக் தான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. கார் ஏற்றி ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்தது. வேற எனக்கு வாங்கிட்டே இருந்தது. ஐயோ எங்கே செத்து போயிடுமோ அப்படிப்பட்ட மறுநாள் ராஜி தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. நாங்களாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு போனப்ப டாக்டர் வந்து இது பழைக்காதுன்னே சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வந்தவொன்னும் ரொம்ப அழுதுட்டோம் நாங்கள் எல்லாருமே. ரொம்ப அழுது அப்புறமா ஆண்டவர்கிட்ட ரொம்ப கண்ணீர் விட்டு வேணுனேன். நான் எல்லாருமே வேண்டி அது நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு மறுநாள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், இப்போ பரவாயில்ல, ஆக்சிஜன் லெவல் கூடி இருக்கு, இனி ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் ராஜ தம்பிக்கு இங்கேருந்தே ஃபோன் பண்ணோன்னு சொன்னாப்ல. எனக்கு ஆண்டவரே ரொம்ப நன்றி உங்களுக்கு, நாங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த ராஜ் கூட ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிட்டே. இருந்தாலும் இவனுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் ஆகாத இந்த ஒரு நைட்டில் அவர் சகாயம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்ரேஷன் ஆகாமல் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக அந்த குழந்தை இருந்த இடத்துலையே போய் சேர்ந்துடணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நாளைக்கு அதுவும் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியாக நல்லாயிட்டான்னா இன்னும் எங்கெங்க சாட்சி சொல்லணுமோ நான் எல்லா இடத்துலையுமே வந்து சாட்சி சொல்லுவேன். வாயில்லாத ஜீவனை ஆண்டவர் மன்னிச்சு அதுக்கு நல்ல ஜனத்தை கொடுக்கணும்னு மனமாற வேண்டிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நன்றி.